சிறுவர்களே, இன்று நாம பார்க்க போவோம் கதை என்னன்னா மாய உலகம். அத்னாபுரம் அருகே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் விக்ரம்னு ஒரு 17 வயசு பையன் இருந்தான். ஒரு நாள் மிக கனமழை பெஞ்சது. அவன் அந்த நேரத்துல ஒரு பழமையான கோவில் பக்கத்துல இருந்தான். அந்த கோவிலுக்குள்ள ஒரு லைட் வெளிச்சம் தெரிஞ்சது. என்னன்னு ஆர்வமா போன விக்ரம் ரொம்ப பயந்துட்டான். அங்க ஒரு கண்ணாடி கல் சிலை இருந்துச்சு. அது ரொம்ப பழமையான சிலையாகவும் இருந்துச்சு. அந்த கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்த விக்ரம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அந்த கண்ணாடியில அவன் முகம் தெரியல. அதுக்கு பதிலா ஒரு மாய உலகம் தான் தெரிஞ்சிச்சு. அப்படி பார்த்துட்டு இருந்த விக்ரம் திடீர்னு அந்த மாய உலகத்துக்குள்ள போயிட்டான். அப்படி அவன் போய் சேர்ந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பறக்கிற மலைகள், பேசுகிற மிருகங்கள், மாய மந்திரங்கள் தெரிந்த மனிதர்கள், அவற்றையெல்லாம் ஆளும் இருள் அரசன். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீதான் எங்க உலகத்தை காப்பாற்ற வந்த தீர்வுன்னு. விக்ரம் ரொம்ப குழம்பி போயிடுறான். அங்க இருக்க மக்கள் கிட்ட விக்ரம் கேட்கிறான், ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? அங்க மக்கள் சொல்றாங்க, உன்கிட்ட இருக்க ஒரு செயின்னா இங்க காப்பாத்துற மந்திரம் மாதிரி. விக்ரமுக்கு எல்லாம் தெரிய வருது. அங்க கொஞ்ச நேரம் விக்ரம் இருக்கு. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறா. அவ ஒரு வாரியர் பிரின்சஸ். அந்த பொண்ணு சொல்றா, அவனை அழிக்கணும்னா ஒரு மாய கத்தி, மாய கற்களும் தேவைப்பட்டுச்சு. அதை கண்டுபிடிக்க அந்த மக்களே அவனுக்கு உதவி செஞ்சாங்க. அதுல ஹார்ட் லைட்னு ஒரு பவரையும் அவன் கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக சண்டை நடந்துச்சு. மின்னல், நெருப்பு, நீர் யூஸ் பண்ணி விக்ரம் அவன் பயங்கரமாக தாக்குனான். விக்ரமுக்கு கடைசியாக தெரிய வருது, இவனை ஒரே பவரால் தான் அழிக்க முடியும்னு. அதான் ஹார்ட் லைட். அவனோட அந்த ஹார்ட் லைட் பவரை யூஸ் பண்ணி இருள் அரக்கனை அவன் அழிச்சிடுறான். கடைசியாக மாய உலகம் வளமை போல திரும்புது. விக்ரம் திரும்ப அத்னாபுரத்துக்கே வாரான். மறுநாள் அவன் அந்த கோயில் பக்கமா போகும்போது அந்த கோவிலுக்குள்ள அந்த கண்ணாடி மிகவும் ஜொலிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்த விக்ரம் திரும்ப வீட்டவே போயிடுறான்.